ஹாய், நம்ம இப்போ பார்க்க போகிறது ட்ரையாங்கிள் ஷேப்பில் பீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பேசிக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப் ட்ரா பண்ணிக்கணும். ஒரு பீட்ஸாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த பீடு எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். அடுத்த பீடுங்க பாருங்கள், எண்டு முடியுது. ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த எண்டுக்கு அப்புறம் ஒரு பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து அங்கே பாருங்கள், அந்த அடுத்தது ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஸ்டிச் பண்ணணும். கொண்டு போயிட்டு அடுத்து அங்கே ஒரு பீடு போடுறோம். அப்படியே அந்த ஸ்ட்ரைட் லைன் அப்படியே போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்தது பீட்ஸ் எடுக்கிறோம், ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வர்றதுனால நம்ம 2 பீடு கூட ஸ்டிச் பண்ணலாம். கர்வ் லைனு, ரவுண்ட் ஷேப்பு, இந்த மாதிரி கொடி டிசைன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சிங்கிள் பீடு தான் ஸ்டிச் பண்ணணும். சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோ எடுக்கிறோம், ஸ்டிச் பண்ணுறோம். அடுத்த பீடு அதே போல் ஸ்டிச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த பீடு ஸ்டிச் பண்ணுறோம். அந்த எண்டுக்கு வருது பாருங்கள், அந்த எண்டில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து திரும்ப அவ்வளோதான் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். இங்கே ஒரு ஸ்டிச்சு அப்படியே லைனாக ஸ்டிச் போட்டுகிட்டே வர வேண்டியதான். சிங்கிள் பீடாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ஷேக்கிங்லாம் இருக்காது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறோம். அடுத்தது போட்டு ஸ்டிச் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா அந்த 2 பீடுக்கு நடுவில் ஒரு பீடு இருக்கிற மாதிரி அந்த ஷேப்பு முனையில் வருது பாருங்கள், அந்த மாதிரி வரணும். இதை பாருங்கள், இன்னொரு பீடு இந்த இடத்துல போடுறோம். போட்டுட்டு திரும்ப மேலே ஒரு பீடு போடுறோம். அப்போ தான் ஷேப் வந்துட்டு 2 பீடுக்கு இடையில ஒரு பீடு இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அப்படியே வந்துட்டு எண்டு நாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.